ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தியோன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க விவாரியம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2019 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு சைஃபை ஹாரர் படம். இதோட ரன் டைம் 1:37 இருக்கு. இந்த படத்தை லார்கன் ஃபின்கரேன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல இமோகன், டேனியல், ஜெஸ்ஸி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது ஆசை. அதுக்காக அவங்க ஒரு ஏஜென்சி அணுகுறாங்க. அவங்க ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அனுப்பி விடுறாங்க ஒரு வீடு காட்டுறதுக்காக. அவரு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அது பாத்தீங்கன்னா இருக்க எல்லா வீடுமே ஒரே மாதிரி இருக்கு. அதுல ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் விடுறாங்க, சுத்தி பார்க்க வைக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சடனா அந்த எக்ஸிக்யூட்டிவ் காணாம போயிடுறாரு. இவங்க அதுல இருந்து வெளியே வரலான்னு பார்த்தா எங்க போனாலும் கடைசியில அவங்க வீட்டு நம்பருக்குள்ளே வந்து நிக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே வரவே முடியல. இந்த மாதிரி போயிட்டு இருக்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே மாசம் மாசம் வீடு தேடி வந்துருது. அதை வச்சு அவங்க அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பாக்ஸ் கிடக்குது. அதை எடுத்து பார்த்தா உள்ள ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தைய நீங்க ஒழுங்கா வளர்த்தீங்கன்னா நாங்க உங்களை ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, ஏன் உங்களால வெளியே வரவே முடியல, அந்த வீட்டுல இருக்க அமானுஷ விஷயங்கள் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருக்கு. அது ஹாரர் கலந்து சொல்லி இருக்கிறது பார்க்கறதுக்கு உண்மையாலே நல்லாவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா உள்ள சிக்கி தவிக்கும் போதெல்லாம் அவங்க கொடுக்குற ரியாக்ஷனா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும் தரமாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் எழுதி எடுத்திருக்காங்க. இவங்க ஏன் அதுக்குள்ள போய் மாட்டினாங்க, கடைசியில ஏன் இவங்களால வெளியே வர முடியலன்ற அளவு எல்லாத்தையுமே சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இந்த படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பயங்கர சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வைஸும் ஸ்டார்டிங் எண்ட் வரைக்கும் ஓவரால் இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. என்ன கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு நமக்கு பார்க்கும்போது, கொஞ்சம் தெளிவா உட்காந்து பார்த்தா இந்த படம் புரியும். சோ இந்த படம் எல்லாருமே பாக்குற படமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த படம் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் பிடிக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.